ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another GTA ஸ்டோரி மோட். நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டரில் வீடு வாங்கியாச்சு கேஸ், ஒய் நோட் அவுட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் கேஸ். வாங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் இருக்குது கேஸ். இங்கே சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் நம்ம சேவிங் பாயிண்ட் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் மாத்திர கபோர்ட் ரூம் தான் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது கேஸ், ஒரு பெட்ரூமு. அடுத்து இங்கே ஒரு பெட்ரூமு. அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் கேஸ். இதான் கேஸ் நம்மளோட புது வீடு. அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் கேஸ், அவ்வளோதான். இந்த கேஸ் தான் கேஸ் நம்ம புது வீடு. இந்த வீடு நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். எப்போமாச்சும் சிட்டிக்கு வரும்போது வேணால் இந்த வீடு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளெலாம் போக முடியாது நம்மளால். நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போதே அந்த அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பாலாஸ்கே மெம்பர்ஸ் நிறைய பேர் சுட்டாங்க கேஸ். இங்கே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கராஜ் இருக்குது. அந்த கராஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்மளோட ட்ரெஸ் சேஞ்சிங் டைம் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் போகுது, அழகான கார் போகுது. போயிட்டு கேஸ் அந்த காரு காணும் கேஸ். அந்த கார் அது பேர் நினைக்க. சரி கேஸ், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அந்த காரை எடுத்துக்கலாம்னு நினச்சேன். கேஸ் இதான் கேஸ் நம்ம கராஜி. இந்த கராஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வச்சுருக்கோம் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி. இதான் கேஸ் நம்ம மாடிஃபை பண்ணி வச்ச கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்காக தேவைப்பட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் வீட்டில் போய்ட்டு தெரியாமல் என்ன கேஸ் வரேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குது கேஸ். பின்னாடி வியூவோட, சரியான வியூவோட. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோஸ் சிட்டியே தெரியும் கேஸ். இந்த கேஸ் ஆனால் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, தண்ணி ஃபுல்லாக பண்ணல ஒன்றும். இந்த கேஸ் இதுதான் கேஸ். செமையாக கேஸ் வியூ இப்படி இருக்குது. ஏன்னா சன்ரைஸு மூணில் செம்மையாக தெரியும் கேஸ் நைட்லாம் வந்தோம்னா. ஓகே கேஸ், அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், நேராக புது மிஷின் போகணும் கேஸ். புது மிஷின் வந்துருக்கு கேஸ் நமக்கு. அதாவது இந்த கேஸ் டீ மாதிரி இருக்காரு, டீ மாதிரி போட்டு. இதான் கேஸ் நமக்கு வந்துருக்கிற புது மிஷின். இது பார்த்தீங்கன்னா அவன் பேர் ட்ரூத்துன்னு சொன்னாங்க கேஸ். நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். சரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கீழே வந்துவிட்டோம். ஒரு கார் எடுத்துக்கலாம் கேஸ். இப்போதைக்கு ஒரு கார் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கார் எடுத்துக்கலாம் கேஸ். என்ன தப்பிச்சு போயிட்டான். சரி கேஸ், இப்போதைக்கு இந்த கார் எடுத்துக்கலாம். இல்லை கேஸ், கார் வேண்டாம் எனக்கு. பைக் எடுத்துக்கலாம் கேஸ். சரி உங்கள் காரை நீங்களே வச்சுக்கோங்க, நான் பைக் எடுத்துக்கிறேன். வச்சுக்கிட்டானே. என்ன கேஸ் இது, நம்மளுக்கு ஒன்றுமே இன்றைக்கி ஒழுங்காக நடக்க மாட்டேங்கி. இந்த கார் எடுக்கலாம்னு நினச்சா நான் அந்த கார் வச்சு இங்கே கார் இருக்கிற மாதிரி இருங்க வரேன். கேஸ் என்னது கேஸ், டிராக்டர் மாதிரி இருக்குது குட்டி உண்டு. இது எப்படி கேஸ் இங்கே வந்துச்சு? ஓகே கேஸ், இதை எடுத்து போகலாம் கேஸ் நம்ம சிட்டிக்குள்ளே. ஐயோ இங்கே ஒரு வள்ளி கதியம் மாதிரி. சரி கேஸ், இதை வச்சு தான் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா மழையே ஏற மாட்டேங்குது. என்ன கேஸ் இப்படி முக்குது இது? ஓகே கேஸ், நாங்கள் எல்லாத்தையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் கேஸ். நம்ம அடுத்த மிஷினுக்கு போகணும், டைம் ஆகுது. ஓகே கேஸ். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சன் கிளாஸ் போட்டிருக்கோம் பிளாக் கலரில், ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு பிளாக் ட்ராக் போட்டிருக்கோம் கேஸ். நம்ம சிஜியோட கெட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாறிடுச்சு கேஸ். க்ரீன் அண்ட் ஒயிட் போட்டிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேசம் போட்ட ரங்கா சட்டை மாதிரி, கிளைமேக்ஸில் ரங்க சட்டை மாதிரி ஃபுல் பிளாக்காக மாட்டாங்க கேஸ். அவனோட காரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிட்டாங்க கேஸ். இதாங்க கேஸ் அவனோட புது கார் இப்போதைக்கு. ஓகே கேஸ், உங்களை தான் மிஷின் எடுத்து வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. என்னடா புது காரில் எட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்பீங்க. அது எங்கேஸ் கேட்குறீங்க. வர வெளில பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவமாக போயிடுச்சு கேஸ். நம்ம கரெக்டாக தான் கேஸ் ஹைவேஸில் வந்துருந்தோம், சரியான ஸ்பீடில் வந்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளிக்காரன் குறுக்க வந்துட்டாங்க கேஸ். அவன் மேலே அடிச்சு நம்ம வண்டி உருண்டு எங்கேயோ போய் விழுந்து கடைசியில் கவுந்துருச்சு கேஸ். வண்டி கவுந்து தீ பிடிச்சிருச்சு கேஸ். வேறு வழி இல்லாமல் தான் கேஸ் இந்த உடஞ்ச வண்டி எடுத்து வந்துருக்கோம் இங்கேருந்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அணையாக நின்று இருந்துச்சு. சரி ஆபத்துக்கு பாவம் எடுத்து இருந்தாச்சு கேஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டர்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் அந்த ட்ரூத் இருக்கான்னு சொன்னால் வாங்க போய் என்ன மிஷின் போய் பார்க்கலாம். Get to the farm where the combines harvest is located. ஓகே கேஸ், பார்த்து நமக்கு ஒரு புது கார் இருக்குது. நம்ம காரை காணும், அந்த வந்த காரு. சரி கேஸ், ஆபத்துக்கு பாவல இந்த காரை எடுத்துக்கலாம் கேஸ். ஒரு ஃபார்முக்கு போக சொல்ல தான் நம்மளை. இந்த ஃபார்மில் போய் ஏதோ பண்ணணும்னு சொல்லி தான் என்னன்னு தெரில. சரி வாங்க கேஸ், உங்களை நேரம் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன்னா. உள்ளே போய் அவனா வேறு எவனா இருப்பான்னு பார்த்தா அந்த ஆஃபீஸை டெம்ப் பண்ணி பையன் தான் கேஸ் இருக்கான். நம்ம பார்த்தாலே கடுப்பாகுது. ஓகே கேஸ், நமக்கு இந்த கார்லாம் செட் ஆகாது. பைக் எட்டு போகலாம் கேஸ். அதான் கேஸ் கேப்பில் பூந்து போகிறது கரெக்டாக இருக்கும். ஓகே கேஸ், நேரம் உங்களை தான் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன்.
ஓகே கேஸ் இப்போ நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இதுக்குள்ளே போய் ஒரு ஹார்வெஸ்டிங் மிஷின் தான் கேஸ் நம்ம ஆட்டே போட போகிறோம். அதான் கேஸ் நம்ம மிஷினு. ஓகே கேஸ் வாங்க நம்ம போய் அந்த மிஷின் ஆட்டே போடலாம். கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. கிட்ட பாவீங்க வந்துட்டாங்க. எங்கேருந்து வராங்க இவங்க? அவ்வளோதான் கேஸ் ஒரு வண்டி காலி. நம்ம பைக் எங்கே போச்சு இல்லையே. Don't know, but it looks kind of shifted. Roll him in some pig shit. கேஸ் நம்ம பைக் வேற காணோம். இன்னைக்கு கேஸ் பைக்கை காணோம். கேஸ் என்ன கண்ணு கேஸ் இது? கேஸ் ஸ்னைப்பர் மாதிரி இருக்கு கேஸ் இது. செம கேஸ். கேஸ் எல்லாம் அந்த கடை தான் கேஸ் வச்சுருக்கானுங்க இங்கே. கேஸ் சாவறேன் கேஸ் வேற மாதிரி. கேஸ் வண்டியில் ஏற போகிறப்போ வண்டியில் ஏறாச்சு. வண்டி எடுத்தாச்சு. கேஸ் த ட்ரூத் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை தூக்கிட்டு ட்ரூத்தோட ஃபார்மில் போய் பார்த்தோமா கேஸ். ட்ரூதாங்க கேஸ் பயங்கரமா. கேஸ் என்னது கேஸ் பார்த்தீங்களா நீங்கள் நோட் பண்ணுங்க கேஸ். அந்த ஆர்எஸ் மிஷினில் பார்த்தீங்களா இவங்க ஆளுங்க மேலே அந்த என்பிசி மேலே ஏற்றினா கரியாகி வெளியே வராங்க கேஸ். இப்படி உண்டா இங்கே பாருங்கள் வேற மாதிரி கேஸ். மரணமான தண்டனை கேஸ் இது. இதே மாதிரி இந்த டெம்ப் பண்ணி பண்ணணும் கேஸ் ஒரு நாளைக்கு. அவ்வளோதான் கேஸ் பங்கமாக இருக்கு போது நீங்கள் இந்த மிஷின் வாங்க கேஸ். நம்ம இந்த ஃபார்ம் அவுட் வெளியே போகலாம். முதல்ல வழியில் எவந்தாலும் ஏற்றிட்டு தான் போகணும் கேஸ். வாங்க கேஸ். செம கேஸ் கரியாரானுங்க எல்லாம் வெளியே போக. சரி வாங்க கேஸ் நம்ம அந்த லொக்கேஷன் தான் போகணும் நினைக்கிறேன் நேராக. அப்படியே காற்றுல மறைஞ்சானே கேஸ். எவன்டா வண்டிங்க என்ன பாடினவன் பால் வண்டியிலாம் துரத்துறேன் கேஸ் நம்மளை. கேஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து இந்த இருக்குது. சைடில் பார்த்துட்டு ஒரு வழி இருக்குது. அதில் இறங்கி வேறு என்ன தான் கேஸ். கேஸ் தான் கேஸ் அந்த வழி. ட்ரூத்தோட ஃபார்ம் பார்த்து நீங்கள் இருக்குது. இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல கேஸ். கிட்ட வந்தாச்சு நீங்கள் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. கேஸ் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த மிஷின் முடிய போதும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கேஸ். இவன் தான் ட்ரூத் நினைக்கிறேன். Man, you brought peace back to my valley. Thank you, friend. I'll call you when the work to do is ready. கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் அடி நமக்கு. Hey, Carl, it's Caesar. What's up? சீசர் ஃபோன் பண்ணியிருக்கான். Shit, that's what's up, Holmes. ஓகே இந்த மிஷின் முடிஞ்சது நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சீசர் ஃபோன் போட்டிருந்தான். என்ன ஆச்சுன்னா நம்ம ஸ்வீட்டோட தங்கச்சி கெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்பு இல்லையா, அதனால் ஏஞ்சல் பயன் கொடுத்துட போகிறான் அவன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது கார் கிடச்சிருக்கு.